ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் வெப் சீரிஸ்ல கூட நீங்க நடுவுல ஏதோ ஆமாம்மா சின்ன வில்லனா வந்து எதுனாலும் கும்பிட்டு விடுறது போனீங்க. சார், எதுனாலும் விடுறது. சி வீட்டில் சும்மா உட்காரக்கூடாது, கரெக்ட். ஓகேவா? ஒரு ஃப்ரேமில் கூட போய் சும்மா நிற்கலாம், கரெக்ட். ஆனால் வீட்டில் சும்மா உட்காரக்கூடாது. அதில் நான் ரொம்ப கிளியர். சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்ல இல்லை, யூனோ நம்மளும் ஸ்க்ராட்ச்லேருந்து வந்தவங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய விஷயம்னு. ஸோ இதில் வந்து நான் இப்படி கொடுத்தா தான் நடிப்பேன், நான் ஹீரோவை தான் நடிப்பேன், பெரிய கேரக்டர் தான் நடிப்பேன்லாம் கிடையாது. கொடுத்ததை ஒழுங்காக பண்ணிட்டு போகணும். எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ காட்ஸ் கிரேஸ் நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதனால் எதுவாக இருந்தாலும் போய் பண்ணிடுது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு எந்த ஆட்டிடியூடும் இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் த லெசன். யூ டோல்ட் மீ, ஞாபகம் இருக்கா தெரியல, என்னென்ன வேணும் எழுதுங்க அப்படின்னா எனக்கு என் கையெழுத்து எனக்கே புரியாது, ஸ்கூலில் எழுதுறேன். சரி, யூ டோல் மீ இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் வேணும் நான் சொன்னேன். எனக்கு லைஃப்பில் இது வேணும், இது வேணும், இப்படி நடிக்கணும், இப்படி பண்ணோம், இதெல்லாம் யூ ரைட் டவுன் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேப்பர் ஸ்டில் ஹேவ் தட். அப்படியா? ஐ டூ ஹேவ். என்னோட பைபிள்குள்ளே அந்த பைபிள் வந்து என்னோட மேக்கப் பேக்கில் தான் இருக்கும். அதெல்லாம் நடந்துச்சா? எல்லாமே முக்கால்வாசி நடந்துருச்சு. பார்த்தீங்களா, பாசிட்டிவ் அஃபர்மேஷன் ஆல்வேஸ் ஒர்க்ஸ். ஐ அம் சோ ஹாப்பி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் வந்து சூட் போட்டேன், நான் சொல்லுவேன் ஏங்க நான் டிடிஆர் மாதிரி இருப்பேன். ஒரு சீனில் வந்து நான் வந்து பிளேசர் போட வேண்டியதாக இருந்துச்சு. நான் தலைகீழ நல்லா போடவே மாட்டேன் அப்படின்ட்டு. சார் நான் வந்து டோன் ஜீனு டிஷர்ட்டு இப்படி வந்து அப்படி தான் இருக்கும், என்னால் போட முடியாதுன்னு. கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டேன், எடுக்கவே இல்லை. அப்படியா? யூனிடி போயிட்டு எனக்கு வந்து ஒரு ஸ்பான்சர்லேருந்து அந்த இது எடுத்து கொடுத்துட்டு அதை போட்டு நான் நடித்தேன். கரெக்ட். ஸோ சி இது வந்து இன்றைக்கி நிறைய ஆக்டர்ஸ் கூட இல்லை, ஹெல்பிங் ஈச் அதர். அது வந்து நம்மளோட காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், நம்மளோட வாட் எவர் ஆக்டிங்காக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், அது இருந்தாலே ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. அது ஏன் எனக்கு வந்து இப்போ சொல்லுங்க, எப்போவுமே வந்து எங்க ஏதாவது இன்டர்வியூ, அது பெரிய அவார்ட் ஷோ இருக்கும், நம்மளை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போவாங்க. அப்போன்னு பார்த்து இருக்கிறதுலே ஒரு அழுக்கு சட்டையோட எடுத்து போட்டு வரீங்க. ஸ்ரீ ஏன் ஸ்ரீ இப்படி பண்றீங்க அப்படின்னு, நான் வேணா வாங்கி தரேன் ஸ்ரீ ப்ளீஸ் அப்படின்னு. எனக்கு அந்த இதே இந்த அந்த அந்த இதே பிளேசர்லாம் போட்டாலே பிடிக்காது. அது என்னென்னோ எனக்கே வந்துடும். ஓகே நம்ம இப்போ அப்பர் பர்த்தான் நம்ம கேட்பாங்க, டிடிஆர் மாதிரியே நம்ம இருப்போம், அது போடக்கூடாது. அது என் கல்யாணத்துக்கே போட்டு டக்குன்னு ஊற்றுட்டேன் நான். எனக்கு செட் ஆகாது அது. ஸோ எனக்கு அது எப்போதுமே வந்து எனக்கு என்னென்னா கேஷுவலாக இருந்திருந்தோம். நம்மளுக்கு ஒரு டோன் ஜீனு, ஒரு ட்ராக்கு, ஒரு டிஷர்ட்டு, அவ்வளோதான். பட் நான் அதுலயும் வந்து மாத்தி விட்டேன். ஆமாம், நிஜமாலுமே ஒரு சீன் பட் ரொம்ப நல்லா இருந்தது. அது நம்ம தலைநீதமா பார்க்கும்போது இல்லை நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த மெட்ராஸ் பாஷை வந்து எப்படி கற்றுக்கிட்டீங்க? இது கற்றுக்கல, இது ரத்தத்தில் இருக்கிற ஒரு விஷயம். சி என்னை வந்து எங்கள் அப்பா வந்து பெஸ்ட் ஸ்கூலில் தான் போடணும், என் பையன் படித்து பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி தான் டான் பாஸ்கோ எக்மோரில். டான் பாஸ்கோவில் இருக்கவங்க எல்லாரும் எங்கள் அப்பா சொல்லி, ஏய் ஸ்கூலில் இங்கிலீஷ் தான்டா பேசணும், இங்கிலீஷ் பேசுகிற ஸ்கூல், செகண்ட் லாங்குவேஜ் உனக்கு தமிழே கிடையாதுடா, உனக்கு ஹிந்தி சொல்லித்தரேன் புரியுதா, ஹிந்தி. ஆனால் அப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணார், அவனுக்கு இங்கிலீஷும் வரல ஹிந்தியும் வரல. ஏன்னா நான் சுற்றின பசங்க அந்த மாதிரி. ஸோ எனக்கு ஸ்கூல்லே வந்து நான் கரெக்டாக 10th முடித்து ஹால் டிக்கெட் வாங்குற நேரத்தில் பிரின்சிபல் வந்து காலில் விழுந்து, தயவு செய்து வெளியே போயிடு, டான் பாஸ்கோ ஹிஸ்ட்ரியிலேயே ரவுடி பசங்களை ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வந்து சண்டை போட்டவன் யாருமே கிடையாது, நீ ஒருத்தன் தான். அதே மாதிரி டான் பாஸ்கோ அந்த வெளியே போர்டு இருக்கும், அந்த செஸ் பிளேயர் விஸ்வநாதன், அவர், அருண்சாமி, இவங்க எல்லாமே எங்கள் ஸ்கூல் தான், அவங்க பேர்லாம் இருக்கும். ஸோ நான் இந்த பேரில் கடைசியில் அவன் போடணும். 3 மார்க் எடுத்தவன் ஹிந்திலையும் மேத்ஸ்லேயும், அது ரெக்கார்டு. அதாவது 6th-லேருந்து 10th வரைக்கும் நீ 3 மார்க் எடுத்த, ஸ்கூலில் உன்னை தள்ளி விட்டோம், 10th உன்னை தள்ளி விட முடியாது, ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டேன்னு வெளியே அமைச்சிட்டாங்க. 10th எழுத முடியல டான் பாஸ்கோ. அப்படியா? அதுக்கப்புறம் பட் now they'll be very proud உங்களோட அச்சீவ்மெண்ட் பார்த்து. இல்லை நிஜமா சொல்கிறேன், now they'll be very proud. ஸோ படிப்பு மட்டும்